வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வஜ்ராசனம். அதோட அந்த பெயர் வர காரணம் என்ன, அதோட பயன் என்ன, என்ன மாதிரி செய்யணும், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வஜ்ராசனம் செய்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சால் பலன் முழுமையாக கிடைக்கும், அந்த வஜ்ராசனத்தோட பலன், மனதை இப்போ எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வஜ்ராசனம் எப்படி செய்யலாம், முழுமையான பலன் கிடைக்கிற அளவுக்கு செய்கிறதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. முதல்ல வஜ்ராசனம் பேர் வர காரணம், வஜ்ரம் அப்படின்னாலே அது உறுதியான அப்படிங்கிற மாதிரி, அதாவது வைரம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போல உறுதியான ஒன்று, வைரம் வந்து மிக உறுதியாக, அப்படி உறுதியாக என்னென்ன தாக்குதுன்னா உடலை மட்டும் இல்லைங்க, உடலை அவ்வளோ உறுதியாக்குது, மனதை உறுதியாக்குது, அடுத்தது நம்ம இதயத்தையும் பலம் உள்ளதாக்குற ஒரு யோகாசனம் அப்படின்னா வஜ்ராசனம். வேறு எந்த யோகாசனமும் சாப்பிட்டுட்டு செய்ய முடியாதுங்க. இந்த ஒரே ஒரு யோகாசனம் மட்டும் சாப்பிட்டுட்டு செஞ்சால் மிக அதிக பலன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யலாம், எல்லா யோகாசனங்களோடு சேர்த்து செய்யலாம், அது வேறு. இந்த வஜ்ராசனத்தை சாப்பிட்ட உடன் செய்கிறதுனால பலன் அதிகம் அப்படிங்கிறது தான். மற்ற எந்த யோகாசனம் சாப்பிட்டோன்னு செய்ய முடியாது அப்படிங்கிறது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ நாம் வஜ்ராசனத்தோட பயன்கள் அப்படின்னு பார்த்தா, மிக முக்கியமாக செரிமான உறுப்புகளை தூண்டி செரிமானத்தை சரி செய்கிறது, உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது, இதயத்தை பலமாக்குகிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த மூட்டு வலிலாம் வருது இல்லை, கண்டினியூவாக செய்கிறவங்களுக்கு மூட்டு வலி வராது. இந்த ஆங்கிள் பெயின் வருது இல்லையா, அந்த உள்ளங்காலுக்கு மேலே அந்த ஆங்கிள், அந்த பெயின் வரவே வராது. புறங்கால் வீக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் வராது. கிட்னி அதாவது சிறுநீரகம் பலப்படும். இப்படி இவ்வளவு பலன்களை கொண்ட ஒன்று. இதில் மிக முக்கியம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா பிரச்சனையுமே காரணம் செரிமான கோளாறு தான். அது இதில் போயிடுது அப்படிங்கிறப்ப எல்லா பிரச்சனையும் போன மாதிரி தானே அர்த்தம், எல்லாமே சரியான மாதிரி தானே அர்த்தம். அதனால் மிக முக்கியமானது இது. சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை செய்யலாம். சாப்பிட்டு முடித்து ஒரு 5 நிமிஷம் நடந்துட்டு அடுத்தது இதை செய்யலாம். 5 நிமிடம் வரை செய்யலாம். சரி, இதோட பயன்கள் எப்படி? அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது, மனதை இது ரொம்ப வேகமாக ஒருமுகப்படுத்தும். அதுக்காக தான் எந்த மதமாக இருக்கட்டும், அதை நம்ம இறைவனை வணங்கும் இடத்துல இந்த நிலையை தான் வச்சுருக்காங்க. எந்த மதங்களாக வேணாலும் பாருங்கள், அதிகமாக இது தான் பயன்படுத்துவாங்க வணங்குவதற்கு அப்படிங்கிறது. அது மாதிரி மெடிடேஷன்லேயும் ரொம்ப வேகமாக நம்ம கான்சன்ட்ரேஷன் வர்றதுக்கான இது இந்த வஜ்ராசனம். ஆனால் நிறைய பேர் இதுலேயே அதிக நேரம் உட்கார முடியாதுங்கிறதுனால இதை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இதை பழகிட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் உட்கார முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை பழகிட்டு நல்லபடியாக பண்ணால் பாருங்கள். சரி, இதை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன முக்கியமாக செய்யணும் அப்படின்னா, கால்கள் நல்லா நீட்டி, கால்கள் நீட்டி வச்சுட்டு அந்த டோவை அப்படி முன்னும் பின்னும் நல்லா அசைங்க. அப்புறம் டோவை அப்படியே இப்படி ஒரு 10 சுற்று சுற்றுங்க. அப்படியே ஆப்போசிட்டில் 10 சுற்று சுற்றுங்க. கால்களை வச்சுட்டு காலை அசைச்சிக்குவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த கால்களை அப்படியே மடக்கி உடம்போட முட்டியை வச்சு மடக்கி நீட்டுங்க. அதேமாதிரி இந்த காலையும் இது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன, அப்படியே கால்களை மடக்கி அப்படியே உட்காந்துக்குங்க. இப்போ நம்மளோட புறங்கால் தரையில் இருக்கணும், முட்டி ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், கால்களை மடக்கி உட்காந்துட்டோம். இந்த குதிங்கால்கள் மேலே உட்காரணும், காலை விரிச்சிட்டு உட்காரக்கூடாது, குதிங்கால்கள் மேலே உட்காந்துக்குங்க. இப்போ இப்படி முன்னாடி குனிகிறதோ அது இல்லாமல் நிமிர்ந்து நல்லா உட்காந்துக்குங்க. இப்போ மூச்சை இழுத்து விடணும். மூச்சை இழுக்கிற வயிறு வெளியில் வரணும், மூச்சை விடுறப்ப உள்ளே போகணும். அதை வேணால் கையை வயிற்றில் கையை வச்சு பார்த்துக்கோங்க. மூச்சை விடுறப்ப உள்ளே போகணும், மூச்சை இழுக்கிறப்ப வெளியில் வரணும். அதே 1:2, 1 மடங்கு நேரம் இழுத்து 2 மடங்கு நேரம் வெளியிடணும். அவ்வளோதான். இதை முன்னிலிருந்து பாருங்கள். கால்கள் சேர்ந்துருக்கணும், நல்லா நிமிர்ந்து உட்காந்துருக்கணும். அவ்வளோதான். கண்களை மூடி அப்படியே உட்காரும். மூச்சு எடுக்கிற வயிறு வெளியிலேருந்து அப்புறம் நெஞ்சு வெளியில் வரணும். அவ்வளோதான். இப்போ நம்ம மூச்சிலேயே நம்மளோட எண்ணங்கள் மூச்சு இழுக்கிறதுலையும் விடுறதுலையும் இந்த வெளியில் போகிறது, வயிறு ஆடுறது, இதை மட்டுமே மனதில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே யோசிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதில்.
அப்புறம் வஜ்ராசனம் செஞ்சு முடித்தோடனே இந்த மாதிரி காலை நீட்டிட்டு முன்ன பின்ன முதல்ல செஞ்சுருப்போம் அதையே திருப்பி செஞ்சிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் மடக்கி உட்காந்துருப்போம். அதில் இந்த இதிலெல்லாம் வலிகள் வரும். அது வராமல் இருக்கணும்னா உடனே இதே மாதிரி முன்னாடி செஞ்சது அதே தான். அப்படியே காலை முன்ன பின்ன நீட்டுறது, சைடில் ஆட்டுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு காலை மடக்கி மடக்கி நீட்டுறது இதெல்லாமே செஞ்சுருங்க. அதேமாரி இந்த காலையும் நமது இன்றைய காலகட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு யோகாசனம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த வஜ்ராசனம் அப்படிங்கிறது. காரணம் நான் முன்னாடியே எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் செரிமான கோளாறு தான் காரணம் அப்படிங்கிறது ஏற்கனவே பதிவுலையும் சொல்லியிருக்கேன். அதரையும் மிக முக்கியமாக நீக்குது, மன வலிமையை தருது. இன்றைக்கி எல்லோரும் மன வலிமை இழந்து நின்றுட்டுருக்கோம். எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு. அது காரணம் இது தான். உடல் வலிமை, மன வலிமை, செரிமான கோளாறு இவை மூணுத்தையும் நீக்கிடுறது. முட்டி வலி எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு, அது இல்லாமல் போகும். தொடை வலி, இடுப்பு வலி இல்லாமல் போகும். இப்படி இத்தனையையும் தரக்கூடிய இந்த வஜ்ராசனத்தை நாம் ஏன் தினம் செய்யக்கூடாது? தினம் சாப்பிட்டு 5 நிமிடத்துக்கு அடுத்து முடிச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து இந்த யோகாசனத்தை வஜ்ராசனத்தை செய்து நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.